சூர்யா. திரு நாகராஜ் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை எங்க மேல வச்சார். முதல்ல அது ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குது, குவார்டர் கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி கொடுக்குறாங்க, அடைச்சு வைக்கிறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். அதுல 2 செய்தி இருக்கு சார். ஒன்று, இந்த மாதிரி குவார்டருக்கு ஓட்டு போடுறாங்க, அடைச்சு வச்ச பிறகு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மக்களுடைய சுயமரியாதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ஒருத்தனை ஒன்று பண்டில் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு குவார்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய வாக்குக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்வளவு கேவலமாக அந்த மக்களுடைய வாக்கு போயிடுச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தேர்தல் நடத்துறாருங்கிற அளவுக்கு அவர் குறைந்து வந்துட்டார். எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன் அப்படின்னா 2021-22 தமிழ்நாடுல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது அந்த கம்ப்ளைண்ட்டை இதுல முறைகேடு நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட்டை அவர்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான்னா இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தார். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ட்விட்டர்லயே ரிப்ளை பண்ணுச்சு, இது எங்க பெர்வியூல வராது, இந்த தேர்தலை நாங்க நடத்தல, நீங்க மாநில தேர்தல் ஆணையத்திட்ட போய் புகார் சொல்லுங்க அப்படின்னுச்சு. சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை விக்கிரவாண்டியில பேசும் பொழுது 2026 இதே நிலைமை தான் நீடிக்கும், அப்பயும் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டார். அப்ப அவர் ஒரு செய்தியை சொல்றார், 2026 மாநில தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்தும், அப்பயும் புறக்கணிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவருடைய பார்வையில ஒரு உள்ளாட்சி தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது, சட்டமன்ற தேர்தலை, சட்டமன்ற பொது தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது என்கிற புரிதல் கொண்டவர் தான் அண்ணாமலை அவர்கள். அதனால இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தேர்தல் நடத்துறாரு அப்படின்னு சொல்லுவதை நான் ஆச்சரியமாக பார்க்கவில்லை. முடிச்சிடுறேன். ஆனா ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கு, நீங்க டிஜிபியை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல, டிஜிபியையோ உள்துறை செயலாளரையோ தலைமைச் செயலாளரையோ நினைத்த நேரத்தில் மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்த அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். அப்ப அதெல்லாம் கூட விட்டுருங்க, புகார் எத்தனை கொடுத்திருக்கீங்க முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு, இங்க இந்த முறைகேடு நடக்குது அந்த முறைகேடு நடக்குது அப்படின்ட்டு எத்தனை புகாரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? புகார் கொடுக்கலங்கிறதுக்கான அடிப்படையே அங்க குற்றம் நடக்கல, அங்க முறைகேடு நடக்கல அப்படிங்கிறதா. இன்னும் ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நந்தன் கால்வாய் பற்றி அண்ணன் சொன்னார். நந்தன் கால்வாய் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதுல என்ன ப்ராக்ரஸ் இருக்கு, அதுல என்ன நடக்குது அப்படிங்கறதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையா வைத்துக்கிறேன். என்ன அப்படின்னா 52 ஆண்டு கால கோரிக்கை நந்தன் கால்வாய் கோரிக்கை. 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 13 கோடியும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு 27 கோடியும் மொத்தம் 40 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கி நவம்பர் 24, 2022 கணக்கன் குப்பம்ங்கிற இடத்துல அந்த துறிஞ்சல் ஆற்றங்கரையில தண்ணீர் திறக்கப்பட்டு பனமலை ஏரிக்கு நீர் வந்து சேர்ந்தது நள்ளிரவில் அப்படிங்கிறது ஏறக்குறைய அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தில் பிரதான பணிகள் முடிவடைந்து விட்டது. அதுல மாற்றங்கள் இருக்கு, கூடுதல் கோரிக்கை இருக்கு அப்படின்னா அது அரசுக்கு வைங்க, அது அரசு செய்யும். சரி, அது அடிப்படையிலான ஒரு கேள்விதான்.